போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி அங்க வந்து ஒரு 150 நாடுகள் ஆதரவளித்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்த பிறகும் அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுகிற வழியாக தெரியல. ஏன் தெரியலன்னா, அமெரிக்கா என்கிற ஒற்றை நாடு தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து செய்து விட்டது. ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா அதனுடைய அதிபர் பைடன் வாய் ஓயாம என்ன சொல்றாங்கன்னா, வந்து பாலஸ்தீனத்துல இந்த கொலைகள்லாம் நடக்கிறது, இது வந்து மினிமைஸ் செய்யப்பட வேண்டும், இது வந்து சுருக்கப்படணும், இவ்வளோ பேர் ஜனங்க வந்து கொல்லப்படாமல் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நாங்க கவனத்தோட பார்க்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு மாஸ் மர்டர் இஸ்ரேல் நடத்துவதற்கு தேவையான உபகரணங்கள், நவீன ஆயுதங்கள், தோட்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணுது. அப்ப அமெரிக்காவினுடைய இந்த இரட்டை முகம், இரட்டை நாக்கு என்பது இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக வருகிறது. பல பத்தாண்டுகளாக அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்போடு இந்த அராஜகங்களை இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக அரங்கேற்றி கொண்டு இருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து தங்களுடைய நலனுக்காக பல நாடுகளுக்கு இப்படி உதவி செய்வது வழக்கம். ஆனா நீங்க அதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு செய்கிற அளவு இவ்வளவு பெரிய உதவி அமெரிக்கா வேற எந்த நாட்டுக்கும் செஞ்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனா வேற பல நாடுகளுக்கு செய்கிற உதவியை விட பல மடங்கு அதிகமாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்து கொண்டு இருக்கிறது, குறிப்பாக ஆயுதங்களை வழங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறக்கூடாது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருப்பதால் பாதிக்கப்படுவது அரபு மக்களாக இருந்தாலும் பல அரபு நாடுகள்ல யாரு ஆட்சி செய்கிறார்கள்னா ஷேக்குகள் ஆட்சி, மன்னர் ஆட்சி, இதெல்லாம் தான் நடக்குது. அப்ப அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் இருப்பதால் பாதிக்கப்பட்ட அரபு இனத்தை சார்ந்த நாடுகள்ல கூட அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து நின்று கொண்டு இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள், பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை கண்டிப்பதற்கு முன்வர மறுக்கிறார்கள். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அல்லது ஆளுகிற மன்னர்கள், ஆளுகிற சக்திகள் இவங்க தான் அமெரிக்காவோட இருக்காங்களே ஒழிய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவங்க வந்து தங்களுடைய ஆட்சியாளர்களுடைய தடைகளையும் தாண்டி பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய ஆதரவை, பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய ஒருமைப்பாட்டை அவங்க வந்து வீதிகளுக்கு வந்து காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோட பார்க்கணும். அதனால பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கைவிட்டார்களே தவிர அரபு மக்கள் கைவிடவில்லைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு பக்கம், அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய மேற்கத்திய கூட்டாளிகள், அதே போல அரபு நாட்டு கூட்டாளிகள் ஒரு பக்கம், மறுபக்கம் போராடுகிற பாலஸ்தீனிய மக்கள், அவர்களுக்கு ஆதரவு தருகிற பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், இப்படி ரெண்டாத்தான் பிரிச்சு பார்க்கணும். இந்த யுத்தத்துல பாலஸ்தீனம் பாதுகாக்கப்பட வேண்டும், உலக அரங்குல முழுமையான ஆதரவு அவர்களுக்கு நல்கப்பட வேண்டும்ங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம்.